அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 20/5/2024 வைகாசி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. துவாதசி திதி பகல் 3:59 வரை, பின்பு வளர்பிறை திரியோதசி திதி. சித்திரை நட்சத்திரம் பின்னரவு 5:46 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் பிரபாரிஷ்ட யோகம், பிரதோஷ விரதம், கரி நாள். சுப முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னி ராசியில் கேது, சந்திரன். மாலை 4:34 பிறகு துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 6-7 சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம், வலிமை உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பொருட்களுக்கு சிறப்பான விலை கிடைக்கும். உங்களுக்கு இருந்த போட்டிகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதும் 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 10இல் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரனானவர் 4, 5 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சிக்கலான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி
எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, சிவன் ஸ்தலங்களில் தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குருவும் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு பேசுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள், கடந்த கால சோதனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் இருக்கும் என்றாலும் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவரிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று கவனத்தோடு நிதானத்தோடு நடந்து கொள்வது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்கை பெற்று காலை வேளையில் சஞ்சரிப்பதும், அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக பிறரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும்.
எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது என்பதால் உங்களுக்கு தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது வேகத்தை குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் கேது சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூட்டாளிகளின் உதவியால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத ஒரு சிக்கலை தீர்த்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகி மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் 10ஆம் வீட்டிலும் சந்திரனானவர் இன்று நாள் முழுவதும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். அதாவது 10, 11 சந்திரன் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் 9, 10 சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தற்போது தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் ராகு, 4இல் சூரியன், 8, 9 சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று மாலை 4:34 வரை சந்திரனானவர் 8இல் சஞ்சரிப்பதால்
தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பேச்சில் பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள், ஆனால் அடைய வேண்டிய இலக்கை அடைவதில் தேவையில்லாத தடங்கள் ஏற்படும். உடன் இருப்பவர்களே உங்களது முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். வேலை பளு காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம். குறிப்பாக மனைவி பிள்ளைகளிடம் கூட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் ராகு 3 சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும் இன்று மாலை 4:34 மேல் சந்திரனானவர் 8 சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக இன்று மாலையில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஒரு முக்கிய நபரை சந்திக்க வேண்டும் என்றால் இன்றைய நாளில் அதனை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள், மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் சனி திசையை பற்றி சில தகவல்கள் கூற உள்ளேன். நவகிரகங்களில் ஆயுள் காரகன், ஆரோக்கிய காரகன் என வர்ணிக்கக்கூடியவர் சனி. ஒரு ஜாதகத்துல ஒரு ஜாதகர் நன்றாக இருப்பதற்கு கண்டிப்பாக சனி நன்றாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்துல சனி ஆட்சி உச்சம் பெற்றது, ஒரு நல்ல இடத்துல இருக்கிறது, நல்ல கிரக சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு. எந்த ஒரு ஜாதகத்துல சனி நல்ல ஆட்சி உச்சம் பெற்றோ, நல்ல ஒரு ஸ்தானத்துல நல்ல நட்பு கிரகத்தோடு இருக்குதோ அவங்களுக்கு நல்ல நீண்ட ஆயுள் உண்டாகும், நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். சனி திசை என்பது 19 வருடம். ஒரு சிலர் சனி திசையும் 7.5 சனியும் சேர்த்து குழப்பிப்பாங்க. சனி திசை வேற, 7.5 சனி வேற. சனி திசை 19 வருடங்கள் நடக்கும். 7.5 சனி என்பது 7.5 வருஷம் நடக்கும். சனி திசை ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையா இருக்கும். சனி திசை நடந்தாலே கெடிதின்லாம் மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்ன பாவத்திற்கு 3, 6, 10, 11 சனி இருந்து சனி திசை நடந்தா எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை ஜாதகர் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சனி நட்பு கிரக சேர்க்கை பெற்று, புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றோ, ராகு சேர்க்கை பெற்றோ அல்லது குரு சேர்க்கை பெற்றோ இருந்தாலும், குரு பார்வையோடு சனி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை ஜாதகர் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். சனிக்கு குரு பார்வை இருந்து சனி திசை நடந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஜாதகருக்கு உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு சனி ஒரு ஜாதகத்துல யாருக்கு சேரக்கூடாதுன்னா, சனி கேது சேரக்கூடாது. அதே மாதிரி சனி செவ்வாய் சேரக்கூடாது. சனி வக்ரகதியில இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தா கொஞ்சம் பலகீனம்னு சொல்லலாம். சனி சூரியனுக்கு 5 to 9 வீடு வரைக்கும் இருந்தா வக்ரம். இருந்தாலும் 5ஆம் வீட்டுல இருந்தாலும் 9ஆம் வீட்டுல இருந்தாலும் சனி வக்ரம்னு எடுத்துக்க முடியாது. ஆனா சனி சூரியனுக்கு 6, 7, 8 இருந்தா கண்டிப்பா வக்ரம். சூரியனுக்கு 6, 7, 8 சனி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி சற்று குறைவா இருக்கும்.
சனி பலகீனமாக, சனி சூரியனுக்கு 6, 7, 8 இருக்கிறதுக்கு பாருங்க, நிறைய பேருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் பாதத்துல பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகும். எந்த ஒரு ஜாதகருக்கும் சனி நல்லா இருந்து சனி திசை நடந்தா நல்ல பொருளாதார நிலைகள், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு அதில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு படிப்படியான வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இந்த ஜாதகருக்கு உண்டாகும். எந்த ஒரு ஜாதகருக்கு சனி பலகீனமா இருந்து சனி திசை நடந்தா, சனி நீச்சம் பெற்றோ, சனி பகை பெற்றோ சனி திசை நடந்தா, அதுவும் பாத்தீங்கன்னா சனி செவ்வாய் அல்லது ராகு சேர்க்கை பெற்று சனி திசை நடந்தா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது விபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், கை காலில் ஏதாவது அடிபடுறது, ஏதாவது உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல சனி திசை நடக்கின்ற பொழுது, சனி நல்ல இடத்துல சனி திசை நடக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை பருவத்துல சனி திசை நடந்தா, சனி மந்தக்காரகன் என்று சொல்லுவோம், சோம்பேறி கிரகம் சொல்லுவோம். ஒரு மந்தமா செயல்படுறது, சோம்பேறியா செயல்படக்கூடிய அமைப்புலாம் இருந்தாலும் சனி நல்ல இடத்துல இருந்தா அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சனி பலமா இருந்த சனி திசை நடந்தா, ஒரு பக்கம் மந்தமா இருந்தா கூட சிறப்பா செயல்பட்டு அடைய வேண்டியதை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும். ஒரு 10 to 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சனி நல்ல பலமா இருந்து சனி திசை நடந்தா, ஒரு டெக்னிக்கல் தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல ஈடுபாடுகள், நல்ல படிக்கக்கூடிய அமைப்புகள், இதுலேயும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகும். அதுவே சனி பலகீனமாக இருந்தால் உடல் பலகீனங்கள், படிப்பில் மந்தங்கள், சோம்பேறித்தனங்கள், படிக்காமல் இருக்கிறது, படிப்பில் இடையூறுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில் ஒருத்தருக்கு சனி திசை நடந்தா, அப்போ அந்த நேரத்தில் சனி திசை நடந்தால் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சனி ஒரு நல்ல இடத்துல இருக்கணுங்க. எந்த ஒரு ஜாதகருக்கு 2 அல்லது 7 சனி இருந்து சனி திசை இருந்தால் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். மற்ற இடத்துல இருந்தால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. ஒரு ஜாதகத்தில் 2 அல்லது 7 சனி இருந்தாலோ, ராசிக்கு 2, 7 சனி இருந்தாலோ, அந்த நேரத்தில் சனி திசை நடந்தா அவங்களுக்கு கல்யாணம் தடைபடக்கூடிய அமைப்புகளும் உண்டாகலாம். சனி ஒரு நல்ல இடத்துல இருந்து கேந்திர திரிகோணத்துல இருந்தோ, அதாவது 7, 2, 7 கூடான்ட்ட மற்ற இடத்துல இருந்து தனலாபஸ்தானத்துல இருந்தால், தனலாபஸ்தானம் தனத்துல இருக்கிறதும் 7 இருக்கிறதும் தப்பு. மற்ற ஸ்தானத்துல இருந்தால் ஒரு பொருளாதார நல்ல அனுகூலங்கள், அதுவும் உபஜய ஸ்தானத்துல இருந்தால் நல்ல ஒரு வளமான பலங்கள்லாம் உண்டாகும். சனி ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருந்து 25 to 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களில் நடந்தா அவங்களுக்கு நல்ல குடும்பத்தில் நல்ல சுபிட்சங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள், ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட உண்டாகும். அதுவே சனி பலகீனமா இருந்தால் உடல் சோர்வு, உடல் பலகீனங்கள், கை கால் வலி, ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், அடிக்கடி மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும். 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நேரத்துல சனி ஆட்சியோ உச்சமோ பெற்று அல்லது நட்பு கிரக சேர்க்கை பெற்று, நட்பு கிரக சேர்க்கை பெற்றுனா சனி, சுக்கரன், புதன், ராகு போன்ற கிரக சேர்க்கை பெற்று இருந்தாலும், குரு போன்ற கிரக சேர்க்கை பெற்று இருந்து திசை நடந்தா அந்த நேரத்தில் லட்ச லட்சமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையினை அடையக்கூடிய அமைப்புகள், ஆரம்பிக்கக்கூடிய தொழில நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட ஒருத்தருக்கு ஏற்படும். அடுத்து சனி ஜாதகத்துல உங்களுக்கு பலகீனமா இருந்துட்டா, சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றோ, கேது சேர்க்கை பெற்றோ, ராகு சேர்க்கை பெற்றோ, ராகு சேர்க்கை பெற்று அமைகிற இடத்தை பொறுத்து இருக்குது. ராகு சேர்க்கை பெற்று சில இடங்கள்ல இருந்தால் நல்லபடியா இருக்கும். ராகு சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் இருந்தாலோ, சனி வக்ரகதியிலிருந்து ராகு சேர்க்கை பெற்றாலோ அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நிலையில ஏதாவது உடல் பலகீனங்கள், உடல் விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், உடல் பலகீனமும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு சனி வக்ரகதியிலிருந்து சனி திசை நடந்தா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதுவும் 12 சனி இருந்து சனி பலகீனமா இருந்தா படுத்த படுக்கையே ஆகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் கூட நிறைய பேருக்கு ஏற்படுது. ஒருத்தர் ஜாதகத்துல சனி அமையக்கூடிய நிலையை பொறுத்து இருக்குது. சனி ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் ஒரு வளமான பலன்களை சனி திசையில ஏற்படுத்தும். சனி திசை மொத்தமா ஒருத்தருக்கு 19 வருஷங்கள் நடக்கும். சனி பலகீனமா இருக்கிறவங்க சனி திசை நடக்கின்ற போது விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு போன்றவை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சனியை பற்றியும் சனி திசையை பற்றியும் இன்று சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். மேலும் இன்றைய ராசி பலனை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.